பெரம்பலூர், அரியலூர், திருச்சி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் இடிமின்னலுடன் மழை பெய்யும். வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அறிவிப்பு. காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை குழந்தைகள், கர்ப்பிணிகள், முதியோர் வெளியே செல்ல வேண்டாம். தமிழகத்தில் பகல் நேரங்களில் வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில் மக்களுக்கு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சோஜிலா கணவாய் பகுதியில் கடுமையான பனிப்பொழிவு. ஸ்ரீநகர், லே இடையான தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. ஈரானின் மிக முக்கியமான தெற்கு பார்ஸ் எரிவாயு வயல் மீது இஸ்ரேல் தாக்குதல். உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு வயல் தாக்கப்பட்டதால் சர்வதேச எரிசக்தி சந்தையில் அதிர்ச்சி. கத்தார், சவுதி அரேபியா, அமீரக எண்ணெய் ஆலைகள் மீது ஈரான் தாக்குதல். ஈரானின் பார்ஸ் எரிவாயு வயலை இஸ்ரேல் தாக்கியதற்கு பதிலடி. ஈரானின் பார்ஸ் எரிவாயு வயல் மீது நடந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியதாக ட்ரம்ப் விளக்கம். தாக்குதலில் அமெரிக்காவுக்கோ கத்தாருக்கோ தொடர்பில்லை என்றும் பதிவு. ஈரான் மீதான தங்கள் நம்பிக்கை சிதைந்து விட்டதாக சவுதி அரேபியா கருத்து. தங்களுக்கும் பதிலடி தர தெரியும் என சவுதி அரேபிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆவேசம். கத்தார் மற்றும் ஈரானில் இரு முக்கிய எரிசக்தி மையங்கள் மீது நடைபெற்ற தாக்குதல்கள் எதிரொலி. கச்சா எண்ணெய் விலை $113 தாண்டியது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 2500 புள்ளிகள் சரிவு. முதலீட்டாளர்களுக்கு 13 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு. தங்கம் விலை இன்று ஒரே நாளில் இரண்டாவது முறையாக சரிந்தது. சவரனுக்கு 5360 ரூபாய் வீழ்ச்சி. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் சரிவு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி கடந்த 2 நாட்களில் 15 ரூபாய் குறைந்து 265 ரூபாய்க்கு விற்பனை. மேற்காசிய போர் தொடர்பாக பிரான்ஸ், மலேசியா, ஓமன் நாட்டின் தலைவர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் பாதுகாப்பாக இயங்குவது குறித்து கலந்துரையாடல். சிலிண்டர் எரிவாயு இணைப்பில் இருந்து குழாய் எரிவாயு இணைப்புக்கு மாற முன்வர வேண்டும். பொதுமக்களுக்கு மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் வேண்டுகோள். எரிவாயு சிலிண்டர் முன்பதிவில் நீடிக்கும் சிக்கல். 45 நாட்களுக்கு பிறகுதான் முன்பதிவு செய்ய முடியும் என்பதால் கிராமப்புற மக்கள் தவிப்பு. பெரம்பலூர் அருகே சமையல் எரிவாயு சிலிண்டருக்காக நீண்ட வரிசையில் காத்திருந்த மக்கள். கிராமப்புற பகுதிகளுக்கு வாரக்கணக்கில் கேஸ் விநியோகம் செய்யப்படவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. திராவிட மாடல் ஆட்சியில் ஜவுளி ஏற்றுமதி 29 விழுக்காடு வளர்ச்சியடைந்துள்ளதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். குஜராத், மகாராஷ்டிராவை பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு முதலிடம் பிடித்துள்ளதாகவும் மகிழ்ச்சி. திமுகவில் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணிகள் தீவிரம். கரூர், நாமக்கல், ஈரோடு, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நேர்காணல் நடத்திய மு.க. ஸ்டாலின்.
புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட திமுக திட்டம் என தகவல். தொகுதி பங்கீடு தொடர்பாக காங்கிரஸ் கட்சியுடன் இழுபறி நீடிப்பதால் பரிசீலனை. பாஜக பேச்சுவார்த்தை குழுவை சந்திக்காமல் திருச்செந்தூர் சென்றார் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி. என்ஆர் காங்கிரஸ் பாஜக இடையே தொகுதி உடன்பாடு ஏற்படுவதில் தொடரும் சிக்கல். மீண்டும் டெல்லி சென்றார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி. அமித்ஷாவை சந்தித்து தொகுதி பங்கீடு பற்றி பேச உள்ளதாக தகவல். முக்கியமான விஷயமாங்க சார். எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண வந்து உடனே வந்திருக்கீங்க. யாரை மீட் பண்றதுக்கு வந்திருக்கீங்க? என்ன பிளான் சார்? இரட்டை இலை சின்னத்தில் 165 முதல் 170 தொகுதிகளில் போட்டியிட அதிமுக திட்டம். ஓரிரு நாட்களுக்குள் தொகுதி பங்கீடு நிறைவடையும் என அரசியல் வட்டாரத்தில் எதிர்பார்ப்பு. கூட்டணியில் சிறு கட்சிகளுக்கும் சேர்த்து 50 இடங்கள் கேட்கும் பாஜக. பாமக சேர்த்து 64க்குள் அடக்க முற்படும் அதிமுக. சிறு கட்சிகளை தங்கள் சின்னத்தில் போட்டியிட வைக்க பரஸ்பரம் முயலும் அதிமுக பாஜக. உதிரிகளுக்கான 12 தொகுதிகளில் எந்த சின்னத்தில் போட்டி என்பதில் நிற்கும் பேச்சுவார்த்தை. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கான தொகுதிகள் குறித்து ஆலோசனை. மு.க. ஸ்டாலினை மீண்டும் சந்தித்து பேசிய தொல் திருமாவளவன். தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுகவுடன் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சி 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. 2 தொகுதிகள் வழங்கப்படலாம் என தகவல். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட திமுக கேட்டுக்கொண்டதாக மக்கள் நீதி மய்யத்தின் பொதுச் செயலர் அருணாச்சலம் பேட்டி. டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிடுவதில் உறுதியாக உள்ளதாகவும் பதில். சின்னத்தை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று அவர்கள் கோரினார்கள். மக்கள் நீதி மையத்துடைய தனி சின்னத்தில் எங்களுடைய சிம்பிள்ல இருந்து பேட்டரி டார்ச்ல இருந்து தேர்தல் ஆணையத்திலிருந்து பெற்ற சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்பதை நாங்கள் வலியுறுத்தினோம். கமல்ஹாசன் தலைமையில் சென்னையில் நாளை மக்கள் நீதி மய்யம் நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டம். திமுகவிடம் 6 தொகுதிகள் கேட்கும் மக்கள் நீதி மய்யம் தனி சின்னத்தில் போட்டியிடவும் விருப்பம். தமிழ்நாட்டில் நாதக ஆட்சிக்கு வந்தால் 5 தலைநகரங்கள். தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் சீமான். பெண்களுக்கு என தனி தொகுதி உருவாக்கப்படும் என நாம் தமிழர் கட்சி வாக்குறுதி. 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 1 நாடாளுமன்ற தொகுதி உருவாக்கப்படும் என்றும் சீமான் உறுதி. தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை கொண்டுவரப்படும். மீண்டும் வாக்குச்சீட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் சீமான் உறுதி. அரசு போக்குவரத்து கழகம், மின்வாரியம், போக்குவரத்து காவலர்களுக்கு தபால் வாக்களிக்கும் உரிமை. சிறைத்துறை, தீயணைப்பு துறையினரும் தபாலில் வாக்களிக்கலாம் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக 20,000 துணை ராணுவ படை வீரர்கள் தமிழகம் வருகை. தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல். தூத்துக்குடி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம். சாயல்குடியைச் சேர்ந்த நபரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. தூத்துக்குடி மாணவி கொலை வழக்கில் 8 நாட்களுக்கு பிறகு சிக்கிய குற்றவாளி. கைது செய்யப்பட்ட நபர் மீது ஏற்கனவே பாலியல் வன்கொடுமை வழக்கு உள்ளதாக காவல்துறை தகவல்.
கொலை செய்யப்பட்ட தூத்துக்குடி மாணவியின் உடலை பெற குடும்பத்தினர் சம்மதம். வழக்கில் தொடர்புடையவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து முடிவு. தூத்துக்குடி அருகே மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தில் கேள்வி எழுப்பும் அண்ணாமலை. ஆயுள் தண்டனை கைதியான தர்ம முனீஸ்வரன் ஜாமீனில் வெளிவந்தது எப்படி எனவும் வினா. தொன்னூற்றி 8 சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்து அறிவியல் பூர்வமாக குற்றவாளியை கண்டுபிடித்தோம். தூத்துக்குடியில் மாணவி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து காவல் கண்காணிப்பாளர் மதன் விளக்கம். தூத்துக்குடி மாணவி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட கிராமத்தில் மட்டும் 800 ஆண்களிடம் விசாரணை நடத்தினோம். பிரச்சனைக்குரிய கிராமங்களில் சிசிடிவி பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக எஸ்பி மதன் பேட்டி. வேடநத்த கிராமத்திலே பாத்தீங்கன்னா ஆண்கள் தோராயமா ஒரு 800 நபர்கள் இருப்பாங்க. அதுல சந்தேகத்தின்படியா எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க சொல்ற உண்மைகள், அவங்க சொன்னதை அப்படியே நம்ம கேட்டு இது பண்ணிட முடியாது. இந்த குற்றம் நடந்த அன்னைக்கு எங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ப்ராப்பரா விசாரிச்சு அவங்க சொல்ற அளவை கரெக்டா இருக்கான்னு சொல்லி விசாரிக்கிறதுக்கு இதுக்கு டெடிகேட்டடா டீம்ஸ் இருந்தாங்க. கேரளத்தின் தர்மடம் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த பினராயி விஜயன் 3வது முறையாக தர்மடம் தொகுதியில் போட்டியிடுகிறார். கேரளத்தில் மேலும் 39 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்தது பாஜக. முன்னாள் மாநில தலைவரும் முன்னாள் மிசோரம் ஆளுநருமான கும்மனம் ராஜசேகரன் ஆரன்முலா தொகுதியில் போட்டி. அசாம் சட்டமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது பாஜக. முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா ஜலுக்பாரி தொகுதியில் போட்டி. காங்கிரசிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்த பெர்தோலோய் திஸ்பூர் தொகுதியில் வாய்ப்பு. நாட்டின் மிகப்பெரிய வங்கிகளில் ஒன்றான HDFCயின் தலைவர் பதவியிலிருந்து அதானு சக்கரவர்த்தி ராஜினாமா. வங்கியில் அறநெறி சார்ந்த கவலைகள் இருப்பதாக காரணம் கூறிய நிலையில் குறைபாடுகள் எதுவும் இல்லை என ரிசர்வ் வங்கி விளக்கம்.